வளமுடன் பகிரதி அம்மா. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நோர்வே மனவளக்கலை மன்றத்திற்கு உண்மையான துறவு எனும் தலைப்பில் சிறப்பு சிந்தனையுரை வழங்க வருகை தந்திருக்கும் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி லீலாவதி பெரியசாமி அம்மா அவர்களை நோர்வே மனவளக்கலை மன்றத்தின் சார்பிலும் இங்கே கலந்து சிறப்பிக்கும் வேதாத்திரிய உறவுகள் சார்பிலும் அன்போடும் பணிவோடும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன். மேலும் அம்மா அவர்கள் சென்னிமலை அறிவு திருக்கோவில் ஈரோடு மண்டலத்தில் விஷன் ஜாயிண்ட் செக்ரட்டரி ப்ரோக்ராம் ஆபீசர் 26 இயர்ஸ் சர்வீஸ் அட் சென்னிமலை மனவளக்கலை மன்றம். இத்தகைய சிறப்புகளோடு வேதாத்திரிய தொண்டினை செய்து வரும் அம்மா அவர்களை வேதாத்திரிய உறவுகள் சார்பில் மீண்டும் வாழ்த்தி வணங்கி அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என இவ்வுலகிற்கு கொடுத்த என் தாய் தந்தையை வணங்கி என் அறிவுக்கு ஒளியூட்டிய ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் பொற்பாதங்கள் பணிந்து இன்று இந்த இனிமையான நல்ல நேரத்திலே நார்வே மனவளக்கலை மன்றத்தில் நிர்வாகிகள் அனைவருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த நேரத்தில் இணைந்துள்ள இணையதளத்திலே இருக்கின்ற தவ அன்பர்கள் அனைவர்களையும் வணங்கி மகரிஷியனுடைய சிந்தனையான உண்மையான துறவு என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம். உண்மையான துறவு, உண்மை அப்படின்னா நிலையானது, நிரந்தரமானது. இந்த உண்மை எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு எடுத்து காட்டிய மகான் வேதாத்திரி மகரிஷி அவங்கதான். நம்ம யாரு, எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம், நம்மளுடைய வேலை என்ன, இந்த வாழ்வினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற உண்மை நிலைய உணர வைத்த மகான் வேதாத்திரி மகரிஷி. மகானுடைய கருத்துக்களாகட்டும், அத்தனை சிந்தனைகளாகட்டும், ஒவ்வொரு வரிகளுமே வேதத்தை உட்பொருளாக வச்சுதான் சொல்லி இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சாமிஜி அழகா சொல்லுவாங்க, வேதத்தை யான் கற்றதில்லை, வேதத்தின் உட்பொருளாய் என்னை காணுகின்றேன். வேதங்கள் என்ன சொல்லி வச்சிருக்குதோ அத்தனையும் அந்தந்த காலத்திற்கு தக்கவாறு, அந்தந்த மனிதர்களுக்கு தக்கவாறு இந்த பிரபஞ்சம் அழகாக கொடுத்து கொண்டிருக்கிறது. அதிலே கிடைத்த மகான் நம்ம மகான், இந்த நூற்றாண்டு தந்த மகான் வேதாத்திரி மகரிஷி. அவர் வாழ்ந்த வாழ்க்கை உண்மையானது, எடுத்த துறவு உண்மையானது. அவர் வாழ்ந்த வாழ்க்கை உண்மையாக வாழ்ந்தாங்க. அவருடைய துறவு வாழ்க்கை மிக அற்புதமானது. இந்த அற்புதமான ஒரு இயக்கத்துல நம்ம எல்லாம் இணைஞ்சிருக்கிறோம் பாருங்க. இது நம்ம செஞ்ச புண்ணியம் இல்லைங்க, நம்ம முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம்னு சொல்லியிருப்பாங்க. சாமிஜி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த துறவரம் அப்படிங்கிறது இல்லறத்திலிருந்தே துவங்குகிறதுன்னு சொல்றாங்க. ஒரு பாடல், சாமிஜியினுடைய ஞானக்களஞ்சியம் பாடல்ல 478வது பாடல், அதுல கொடுத்திருப்பாங்க, இல்லறமும் துறவரமும் வேறு வேறாய் இதுவரையில் கருதி வந்தார் உலக மக்கள். இல்லறத்தில் வலுவாது கடமையாற்றி எண்ணத்தை பண்படுத்தி என அறிந்தேன். இல்லறமே கடமைகளின் தொகுப்பு என்றும் இன்பம் துன்பம் உடல் உயிர் தத்துவம் உணர்ந்து இல்லறத்தை திறமையுடன் நடத்த ஏற்ற என்ன நிலை துறவரம் என்று உணர்ந்தேன். இந்த வாழ்க்கையில பிறந்து வளர்ந்து வாழ்ந்து அதனுடைய இன்ப துன்பங்களை எல்லாம் உணர்றோம் பாத்தீங்களா, இந்த உணர்வுகளோட வாழ்றதே ஒரு துறவரம் அப்படின்னு சொல்றாங்க.
ஒரு பிறவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நேத்து நடந்த மாரி இன்னைக்கு நடக்குதா? ஒவ்வொரு நொடி பொழுதுகளிலும் மாற்றம் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த மாற்றத்தை உணர வேண்டும். அந்த உணர்வு நிலை ஏதாவது புடிச்சுக்கிட்டே இருக்கிறோமா? ஒரு காலத்துக்கு தக்கவாறு இந்த கால சக்கரம் எப்படி சுழண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறதோ, அதற்கு தக்கவாறு நம்மளுடைய வாழ்க்கை சூழலும் மாறிக்கொண்டே தானே இருக்குது. இந்த மாற்றத்தை உணர்ந்து பற்று இல்லாம, பற்றற்ற வாழ்க்கையில இந்த உலகத்தோடு தொடர்பு கொண்டு வாழுகின்ற வாழ்க்கையை உணர்த்தினார் வேதாத்ரி மகரிஷி. இந்த உணர்வு, உறவு, துறவு இந்த 3 சொற்களையும் நம்ம ஆன்மீகத்துல அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே வரோம்னு சொல்லலாங்க. ஃபர்ஸ்ட் உணர்வு தான மனிதனுக்கு அடிப்படையா இருந்துகிட்டு இருக்குது. எந்த இடத்துலயும் துறவு நிலைக்கு முழு காரணம் என்னன்னு கேட்டா, உறவும் உணர்ச்சியும்னு சொல்லுவாங்க. சாமிஜி அழகா சொல்றப்போ, சாதாரணமா இருந்துட்டோம் வாழ்க்கையில, அந்த வாழ்க்கைய அப்படியே அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம். ரொம்ப கஷ்டத்த அனுபவிக்கிறோம். ரொம்ப துன்பத்த அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவங்க வாழ்க்கையில ஒரு ஞானம் பிறக்கும் பாருங்க. இதெல்லாம் வேண்டாம்ப்பா. எதுக்கு இந்த நிலை? இதிலிருந்து ஒரு மாற்றம் வரணும். எல்லாத்தையும் விட்டுட்டு நிம்மதியா போய் எங்காவது இருக்கணும். அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளேயே நெறைய இடத்துல வரும் பார்த்தீங்களா? நம்மலாம் இருப்போம். இந்த வேலையெல்லாம் செஞ்சுகிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் எங்காவது நிம்மதியா போயி ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம். அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும் பாருங்க. அப்போ ஒரு நாள் துறவே நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுறோம். வாழ்நாள் துறவு எப்படி இருக்கும்? சாமிஜி அத உணர சொல்லுவாங்க. இந்த உணர்வு தானுங்க ஒவ்வொரு மனிதனையும் ஆழமாக சிந்திக்க வைக்கும். இந்த உணர்வுக்கும், உறவுக்கும் ஓரளவு தான் வித்தியாசம் இருக்குங்க. ஒரு எஜமான் இருக்கிறாரு. அவருக்கு கீழ ஒரு பணியாள் இருக்கிறார். எதற்காக அந்த பணியாள் அங்க வேலைக்கு செய்றான்? தனக்கு உணவு வேண்டும், அதற்கு ஊதியம் வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த தொழில செய்யறான்னு வச்சுக்கோங்க. அங்க வேலையாளா இருந்துகிட்டு இருக்கிறார். இங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இது உணர்வு அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டமிட்ட முறையில தொடர்பு அமைந்துள்ளது. எனவே தான் உணர்வு ஒரு எல்லைக்கு அதனை வச்சுக்கிறோம். இந்த உணர்வு அப்படிங்கிறது ஒரு எல்லையோட எல்லை கட்டிட்டு இருக்குமா. உறவும் அதே மாதிரி தானுங்க. ஒரு எல்லை கட்டி கொண்டு தான் இருக்கும். இந்த எஜமானுக்கு வேலை செய்யறான், வேலையாள்கள் பணிகளை எல்லாம் அந்த பயன்களை எல்லாம் அந்த எஜமான் அனுபவிக்கிறான். காலம் செல்ல செல்ல அந்த எஜமான் பணியாளரும் ஒன்றி போயிடுறாங்க. ஒருத்தர்ட்ட போய் நம்ம வேலை செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு உண்மையான உண்மையான உறவோட இருந்தோம்னு வச்சுக்கோங்க. நம்ம நம்மளுடைய எஜமான் நல்லா இருக்கணும். அவருக்கு உண்மையா, நேர்மையா இருக்கிறப்போ, அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிரும். அப்போ அந்த உறவு அவர் இருக்கிற வரையிலும், அவர் உயிரோட இருக்கிற வரையிலும், அவருக்காக அவருக்காக உழைச்சேன். அவருடைய அந்த எஜமான் என்ன நினைப்பாருங்க? என்னுடைய முன்னேற்றத்திற்கு இந்த உண்மையான பணியாள்கள் காரணமாக இருந்திருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு உறவு அவங்க கிட்ட ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க வாழ்நாள் பூரா அத நெனச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எஜமானாக இருந்தாலும், தொழிலாளர்களாக இருந்தாலும், எல்லாருடைய இதிலும் அந்த உண்மையான உணர்வு நிலையில ஒரு உறவு எந்த நேரம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த சுக, துக்கங்கள் எல்லாத்துலயுமே பங்கு பெற்றுக்குவாங்க. அதுக்கு மேலாக அந்த சுக, துக்கங்கள பகிர்ந்துக்கிறது, அந்த உறவு இன்னும் கொஞ்சம் பலமா ஆகும். நாள் ஆக ஆக அந்த உறவு என்னவா மாறுதுங்க. ஒரு காலத்துல விட்டு போயிருது. அதாவது நமக்கு ஏற்றவாறு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அந்த முதலாளியும், தொழிலாளியும் எப்பவும் ஒரே மாரி இருப்பாங்க. இன்றைய வாழ்க்கைய நெனச்சு பாருங்க. கொஞ்ச காலம் வரையிலும் அந்த இடத்துல வேலை செய்றோம். காலம் மாறி போயிருது. எஜமானும் மாறி போயிறாரு, தொழிலாளியும் மாறி போயிடுறோம். முதலாளியும் மாறிர்றாரு, தொழிலாளியும் மாறி போயிடுறாங்க. வாழ்க்கையும் அப்படிதானுங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா அமையுதுங்களா? ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்போம். இவங்க தான் என்னுடைய நண்பர் அப்படின்னு நம்ம சுக, துக்கங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்குவோம். அந்த உணர்வுகள நம்ம உணர்வுகள அவங்களோட நம்ம கலந்துக்குவோம். ரொம்ப நெருங்கிய உறவுகளாகட்டும். அந்த அந்த கூட பிறந்தவங்க, சகோதர, சகோதரிகளாகட்டும், மாமா, அத்தை அந்த உறவுகள
நம்ம என்ன பண்ணுவோங்க? நெருங்கிய உறவுகளா வச்சிருப்போம். எல்லாத்துலயும் நம்ம வீட்டு விசேஷமாகட்டும், எல்லாத்துலயும் நெருங்கி இருப்பாங்க. ஆனா, அது என்னவா மாறுதுங்க? இந்த உறவு என்பது உறைந்து போவது, தோய்ந்து போவது. அத சாமிஜி சிந்திக்க சொல்லுவாங்க. இந்த உறவுகள நம்ம எப் எப்படி வச்சிருக்கணும்? அந்த உறவுகள் எப்பவுமே நிலையா இருக்குதுன்னு நினைக்க முடியுங்களா? உண்மையா இருக்குதா? காலத்துக்கு தக்கவாறு மாற்றம் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலை ஒரு மனுஷங்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா, உறவே தள்ளி போயிருங்க. இந்த பிறரை அடக்கி ஆளணும், அதிகார ஆசை, தன்னுடைய வாழ்க்கையில தரும் பொருள்கள கொண்டு மேலும் மேலும் அந்த பொருள்கள சேர்த்துறது, பொருள் மேல, ஒரு அதிகாரத்து மேல, பதவி மேல, இப்படி பல பற்றுகள் உள்ள வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க அப்படின்னா, அந்த உறவுகள் நெருங்கி இருக்காதாம். அப்ப எல்லாத்துலயும் பிடிப்பு வேணும் அப்படின்னா, அந்த மனிதன் என்ன பண்றாங்க? தன்னுடைய நிலை எப்பொழுது உணர்றான் அப்படின்னா, அந்த கடைசியா அந்த விளைவு வருது பாருங்க. அந்த நேரத்துல தான் உண்மை நிலை என்னன்னு தெரியும். ஃபர்ஸ்ட்டு பார்த்ததையும் யாரையுமே நம்மளால கணிக்க முடியறதில்ல. கொஞ்ச நாள் கழிச்சு தான் அந்த ஞான அறிவுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்பா! இப்படி பட்டு, தோஞ்சு, எந்திரிச்சு மேல நின்னேன் பாரு என் வாழ்க்கையில. எவ்வளோ ஒரு நிறைவு அப்படின்னு அந்த பட்ட துன்பங்களை எல்லாம் கடந்து வந்த நாட்களை எல்லாம் நெனச்சு பார்த்து, நமக்குள்ள ஒரு தெளிவு வரும் பாருங்க. அந்த தெளிவு அதுல உண்மை இருக்கும். அந்த உண்மைய தேடி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. எல்லாவற்றையும் துறந்தால் தான் ஞானம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா தொறந்து விட்டா, எங்க போறீங்கன்னு யாராச்சு ஒரு ஒரு மகான் கிட்ட போயி எல்லாத்தையும் விட்டுட்டு, துறவியா போறேன் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த மகான் கேட்டாராம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீங்கன்னா, எங்க போவீங்க? அப்படின்னு கேட்கிறப்போ, அந்த மனிதர் சொல்றாராம், இந்த உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல போய் வாழப் போறேன். அப்போ பசி எடுத்தா என்ன செய்வீங்க? அப்ப உணவை நாட வேண்டும். அப்படி என்றால் அது துறவு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இல்லையே. எல்லாத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னா, அப்ப பசிங்கிற உணர்வு வருது. அதுல ஒரு தேடல், உணவை தேட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது பாருங்க. அப்ப இருக்கிற இல்லத்த விட்டு இன்னொரு வீட்டுக்கோ, விடுதிக்கோ வேறு எங்காவது போய் சென்றாலும், அந்த உணவு அப்படிங்கிறது தேடல் இருக்கும் இல்லைங்களா? அது எப்படி நம்ம துறவுன்னு எடுத்துக்க முடியும்? இன்னைக்கு நெறைய பேரு ஒரு குடும்ப பாரமாகட்டும், கணவன் மனைவிக்குள்ள பிரிவாகட்டும், விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க. அப்ப அத அ எல்லாத்தையும் நான் விட்டுட்டு இன்னைக்கு ஒரு நிலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்ல சாப்பிடுறோம். வெளியில போனா ஒரு ஆசிரமத்திலயோ எங்கேயோ இருந்தா அங்கேயும் சாப்பாடு தான் சாப்பிடுறோம். அப்ப தேடல் இருந்துகிட்டு தானே இருக்குது. உணர்ச்சிகள் அப்படிங்கிறது நமக்குள்ள எப்பவுமே ஓடிக்கிட்டு தானே இருக்குது. இப்போ உணவு சுவையா இருக்குது. ஒவ்வொரு அனுபவத்தையும் நம்ம உள்ள கொண்டு வந்துகிட்டு தானே இருக்கிறோம். ஜீரணிக்க முடியும். அதோட நிறுத்திக்கிறது. இந்த அறிவு அதனோட நின்று நிக்குது பாருங்க. இந்த உடலுக்குள்ள உடலுக்கு என்ன தேவை? வாழ்றதுக்கு என்ன தேவை? அப்படிங்கிறத உணர்ந்து, இது போதும் அப்படிங்கிற நிறைவுக்கு வருகின்ற பொழுதுதான், உள்ள இருக்கக்கூடிய அறிவு எழுச்சி பெறுமாம். அறிந்த அறிவு செயல் ஒன்றுபட்டால், அதுதான் துறவு அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. நமக்குள்ள அனுபவிச்சோம் பாத்தீங்களா? அந்த அறிவினுடைய செயல் ஒன்றுபட்டு, இதுதான் உண்மை அப்படின்னு நிலை வருகின்ற பொழுது, அந்த நிலையில ஒரு முடிவு எடுப்போம் பாருங்க. அதுதான் துறவு நிலை. அடுப்புல சாதம் வைக்கிறோம், சமையல் செய்யறோம். அந்த அந்த சாதம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அத விட்டு இறக்கி வச்சுர்றோம் இல்லைங்களா? அப்படியே வச்சிருக்க மாட்டோம். அப்போ அது மேல அப்படியே வச்சா, அதனுடைய நிலை மாறி போயிரும். அத அனுபவிக்க முடியாது. அதுக்கு மேல இருக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு, அதிலிருந்து விடுதலை குடுக்குறோம். அப்ப எதையுமே அளவோடு அனுபவிக்கக்கூடிய முறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா,
அந்த நிலை உண்மையான நிலையாக இருக்குமா? அளவுக்கு மீறி ஒண்ணு மேல பற்று வச்சிருப்போம். ஒரு காலத்துல இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஒரு துறவு நிலைக்கு நம்ம மனச மாத்திக்கிறோம். உறவிலே கண்ட உண்மை நிலை துறவு தெளிவு அப்படின்னு சாமிஜி குடுத்திருப்பாங்க. ஓ, படுத்து தூங்குறோம். தலையணை வச்சு தூங்குறோம். தலையணைய தூங்கி எந்திரிச்சதும் அந்த தலையணை விட்டுட்டு தானே எந்திரிக்கிறேங்க. இது என்னோட தலையணை அப்படின்னு எடுத்து தலையில கட்டிக்கிட்டே வர்றோமா? அப்படி இல்லையா? அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. ஜென் தத்துவம் அழகா சொல்லுங்க. இந்த நொடி பொழுதில் நீ எதை அனுபவிக்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கை. இறந்த காலத்தை பற்றி நினைத்துக் கொண்டிருப்பவன் இறந்தவனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பான். எதிர்காலத்தை பற்றி நினைத்துக் கொண்டிருப்பவன் இன்னும் பிறக்கவே இல்லையா? இன்றைய நாள்ல இந்த நிமிடத்துல இந்த நொடி பொழுதில் எதை அனுபவிக்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கைய நிறைவா அனுபவிக்கிறோமா? உண்மையா அனுபவிக்கிறோமா? நம்ம செயல் இங்க இருக்கும். புலன்கள் எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கும். ஆனா மனசு எங்கேயோ அலைபாஞ்சுகிட்டு இருக்கும். இத விட்டுட்டு அதுக்கு போலாமா? அத விட்டுட்டு இதுக்கு போலாமான்னு தாவுகின்ற மனம் எந்த இடத்தில் இருக்கின்றதோ அங்கு துறவு அப்படிங்கிறது இருக்காது. பற்றுகள் அதிகமாக இருக்க இருக்க அந்த பற்றற்ற நிலைக்கு மனிதன் மாற முடியறதில்ல. இந்த பற்றற்ற நிலையே பரமனை அடையும் வழி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இறைவனை தேடணும். நமக்குள்ள ஒரு தன்னிலை விளக்கம் கிடைக்கணும். அத தேடி பார்க்கிறோமா இன்னைக்கு? இன்னைக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறீங்க. ஒரு காலியான பாத்திரத்தை இருக்குதுங்க. அத நிமித்தி தண்ணிக்குள்ள வச்சு அழுத்துனீங்கன்னா, அந்த தண்ணியில நீர் நிறைஞ்சிரும். அத அப்படியே விட்டா அந்த அந்த கிணத்துக்குள்ள ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணியில அமுத்துனீங்கன்னா, அது அப்படியே உள்ள போயிரும். அது மறைஞ்சும் போயிரும். அது போலத்தாங்க. நம்ம பார்க்கிறது, கேட்கிறது, சுவைக்கிறது, இந்த உணர்வுகளால எல்லா உணர்வுகளால புலன்களால ஏற்படக்கூடிய உணர்வுகள், செயல்கள் இது அத்தனையுமே இந்த உணர்ச்சி நிலை எய்தி, உணர்ச்சி மயமாகி இந்த உண்மை நிலையை இழந்து விடுகிறதாம். இந்த புலன்கள் என்ன பண்ணுதுங்க? பார்க்கிறப்ப பார்க்கும், கேட்கிறப்ப கேட்கும். அப்புறம் தன் நிலைய மறந்து போயிரும். அந்த நிலைகள்ல தான் அந்த புலன்களினுடைய இயக்கம் இருக்கும். அந்த நிலையை மாற்றி அமைக்கணும் அப்படின்னா, மகரிஷி கொடுத்த இந்த ஞான புதையல் அப்படின்னு சொல்ற மாரி அற்புதமான தவமும், தத்துவங்களும் நமக்குள்ள நிறைஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். பார்த்தோம், கேட்டோம், சுவைச்சோம். ஒரு காலத்துல எல்லாமே மாறி போய்க்கிட்டே இருக்குது. இது என்ன வாழ்க்கை? அப்படின்னு சிந்திக்க வைக்கும். அதே அந்த பாத்திரத்த நீங்க நேரா தண்ணிக்குள்ள வச்சு அமுத்தாம, தல குப்புற வச்சு தண்ணிக்குள்ள அழுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய காற்று நீர உள்ள அனுப்பாது. பாத்திரம் மேலேயே மிதங்கிக்கிட்டு இருக்குமாம். அப்ப அந்த காற்று நீர் உள்ள நுழையறதுக்கு இடம் தராம மிதந்துகிட்டே இருக்குது. அது போலத்தாங்க. இந்த உண்மை நிலைய உணர்ந்துட்டோம். இந்த ஆதி நிலைய, அகண்டாகாரத்துல இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்திய, இந்த அறிவு உணர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். புலன்கள் மூலமாக செயலாற்றிய இந்த புலன் இயக்க வேலைகள் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, பார்த்தோம், கேட்டோம், சுவைச்சோம், ரசிச்சோம். ஒரு காலத்துல அப்படியே அமைதியா போய் உட்காரணும்னு எண்ணம் வரும் பாருங்க. அந்த நிலைக்கு இந்த தன்னிலை விளக்கம் பெற்று அந்த விரிந்த எல்லைக்கு மனம் வந்து நிக்கணும். அந்த நிக்கிறதுக்கு காலங்களை எடுத்துக்குதுங்க. ஒரு 20 வயசு அப்படின்னு சொன்னா, இதுதான் வேணும்னு ஒரு பிடிவாதமா நம்ம நின்னுட்டு இருப்போம். ஒரு 30, 40 வயசு ஆயிருச்சு அப்படின்னா, போதும். இது இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்போம். 60 வயசு அப்படின்னா, இருந்தா பரவால்ல, இல்லைனாலும் பரவால்ல. இன்னும் 70, 80 வயசு தொட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது வேணுமான்னு கேட்டா, இல்லப்பா எனக்கு எதுவுமே வேண்டாம். போதும். நிம்மதியா இருக்கலாம். எங்கேயாச்சும் போலாமா? இல்ல எனக்கு உடம்பு தாங்காது. எல்லாத்தையும் விடுறோம் பாருங்களேன். எதெல்லாம் வேணும் வேணும்னு இழுத்து பிடிச்சோமோ,
அதெல்லாம் வேண்டாம், வேண்டாம், வேண்டான்னு விட்டுட்டு துறவு நிலையை எட்டி பிடிக்கிறோம் பாருங்க. இதுதாங்க வாழ்க்கையினுடைய அழகு. வாழ்க்கையினுடைய உணர்வு. வாழ்க்கையினுடைய தன்மை. இந்த உண்மைய ஒளிச்சு வச்சிருக்கிறது தான் நம்மளுடைய மனசு. நம்மளுடைய எண்ணம். இந்த சாமிஜி உள்ள கருவமைப்புக்குள்ள இத்தனை ரகசியங்கள் அடங்கி இருக்குது. அத உணர்ந்து பாருங்க. வெளியில போய் தேடுறத நம்ம நம்ம மனசெல்லாம் என்ன பண்ணுங்க? எங்க வெளியிலலாம் என்ன இருக்குது? என்ன இருக்குது? என்ன இருக்குதுன்னு தேடுகின்ற நிலையில தான் இருக்கு. சாமிஜி கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடந்து உள்ள போய் பாருங்க. கடந்து உள்ள போய் பார்த்தா தான் கடவுளையே பார்க்க முடியுமா? அப்ப கடந்து உள்ளே போகக்கூடிய ஞான பாதையை அமைத்து கொடுத்தவர் வேதாத்திரி மகரிஷி. இந்த தன்னிலை விளக்கம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் யார் அப்படின்னு நமக்குள்ளேயே கேட்டு பாருங்க. நம்ம யார் அப்படின்னு கேட்டா, நம்ம என்ன சொல்லுவோம்? என் பேர சொல்லுவேன். இல்லைன்னா என் ஊர சொல்லுவேன். இந்த பேரும் ஊரும் என்ன அடையாளப்படுத்துறதுக்காக. நான் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு தான் எனக்கு பேர் வச்சிருப்பாங்க. எல்லாத்துக்கும் அது மாரி தானேங்க. அப்ப அந்த பேரு நான் இல்லைல்ல. என்ன அடையாளப்படுத்துறதுக்காக இந்த உருவத்திற்கு, இந்த ஆன்மாவுக்கு இந்த ஆன்மா தனக்குன்னு ஒரு கூடு கட்டிக்கிச்சு. அந்த அந்த கூற்றுக்கு ஒரு பேரு வச்சாங்க. அதுதான் நம்மள அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்குது. அப்போ நான் யார் அப்படிங்கிற ஒரு தன்மைய எடுத்துட்டீங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள அந்த பேரோ, ஊரோ, அந்தஸ்தோ, பதவியோ, இந்த எந்த செல்வம், செல்வாக்கு எதுவுமே நிக்காதுங்க. நான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு பொருளா? நான் ஒரு சக்தியா? நான் ஒரு உடலா? நான் ஒரு அறிவா? உயிரா? எத்தன கேள்விகள் நமக்குள்ள வரும் தெரியுமா? இவையில ஒன்றிலிருந்து ஒன்ற பிரிக்க முடியுமா? ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க. எதுவுமே தனித்து இல்லைங்க. பொருளா, சக்தியாக, உடலாக, அறிவாக, உயிராக அத்தனையும் ஆற்றல் படைத்த ஒரு உடலாக நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் பாருங்க. இத எல்லை கட்டிட்டு இருந்தோம்னா நான்னு சொல்லலாம். இந்த எல்லைய எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதற்கு காலத்த நம்ம கணக்கிட முடியுமா? இந்த அறிவு ஒரு பக்குவ நிலைக்கு வந்துருச்சு அப்படின்னா, உருவத்த ஆராய்ச்சி பண்ண பார்க்க சொல்லும். கடந்து உள்ள போய் பார்த்து, இந்த உருவம் எதனால் ஆனது? அணுக்களினுடைய கூட்டு. இந்த அறிவு ஆராய்ச்சி பண்ண, இந்த அணுக்களினுடைய சக்தி என்ன? அப்படிங்கிறது எல்லாம் அதற்குள்ள கடந்து போக வைக்கிறப்ப தான், இந்த அகண்டாகார பெருவெளிய அப்படியே மனக்கண் முன்னாடி நெனச்சு பார்த்தோம் அப்படின்னா, எவ்வளவு ஆனந்தம்! இந்த அகண்ட பெருவெளிய அணுவாக, இயக்க சக்தியாக, அறிவாக, எல்லா நிலைகளிலும் ஒரு பேரியக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தன்மையை உணருகின்ற பொழுது, இந்த அறிவு அதுல இணைந்து நிற்கும் பாருங்க. இந்த பரவெளியோடு மனம் நிறைந்து பூரணமான இந்த சக்தியாக, ஆற்றலாக இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் உணருகின்ற பொழுது, மனதுக்குள்ள ஒரு தன்மை கிடைக்கும் பாருங்க. இதுல நான் வேறு, என்னுடைய உடல் வேறு, உயிர் வேறு, இந்த பிரபஞ்சம், இயற்கை, இந்த மனித சமுதாயம் இதெல்லாம் வேறு வேறுன்னு நெனச்சுக்கிட்டு இருந்த இதெல்லாம் எல்லாமே தனித்தனியா இருக்குது அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்த ஒரு மனசுக்குள்ள, நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும் பாருங்க. எல்லாம் எங்கிருந்து உருவாக்கப்பட்டது? எது நடத்திக் கொண்டிருக்கிறது? ஆட்டுபவன் யாரோ, ஆடுபவன் யாரோ? அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. அப்படின்னு இந்த சுத்தவெளி தத்துவத்த என்னைக்கு உணர்ந்துக்கிறோமோ, இந்த ஒவ்வொரு உருவத்திற்குள்ளும் அரூபமாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தன்மையை உணருகின்ற பொழுது, நமக்குள்ள வரும் பாருங்க ஒரு நிலை. அந்த நிலை தாங்க உண்மையான துறவு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சாமிஜி அப்படிதான் வாழ்ந்தாங்க. தன்னுடைய
மகரிஷியினுடைய வாழ்க்கை தத்துவத்தை, வாழ்க்கை புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டீங்கன்னா, கண்ணுல கண்ணீர் அப்படியே நம்மளே அறியாம போகும். இந்த உலகம் நல்லா இருக்க வேணும். இந்த உலகத்து மக்களுக்காக ஏதாவது செய்யணும். உலக நற்சமயம் என்ற எண்ணமதை என் உளத்தை எழுப்பி விட்டாய். சிறு தொண்டனாக என்னை உருவாக்கு. என்னை சிறு தொண்டனா இந்த உலகத்துல எடுத்துக்காட்டு அப்படின்னு சாமிஜி சொல்லியிருப்பாங்க. அவர் எழுதின பாடல்கள் எல்லாம் நினைச்சிட்டீங்கன்னா, படிச்சு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஒவ்வொரு வரிகளிலும் 1000 1000 அர்த்தங்கள் உள்ள புதைஞ்சு இருக்குங்க. உண்மைகள் அப்படியே உறைந்து நிற்கும். சாமிஜி ஒரு பாடல்ல எழுதியிருப்பாங்க பாருங்க. என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் யான் அறியேன். எனினும் இவ்விரு நிகழ்வினை மனதில் கொண்டு பொன் முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன். புவி வாழ்வில் இயல்பொக்க பொது நலமே கருதி நற்சமயம் வாய்க்குமெனில் அனைத்தையுமே கொடுப்பேன். இன்முகமும் எளிமையுமே எனது சொத்து. வீடோ ஏகவெளி என்றெண்ணி யான் துறவு பூண்டேன். இந்த பிறப்பை பத்தியும் இறப்பை பத்தியும், ஜனனம் மரணம் இதை பற்றி எதுவுமே நமக்கு யாருக்குமே தெரியாது. இதுதானுங்க உண்மை. வந்தோம், வாழ்ந்தோம், மறைந்தோம். இதுதான் உண்மை. இந்த உண்மை நிலையை உணர்ந்துட்டு சாமிஜி எடுத்தாங்க பாருங்க. இன்முகமும் எளிமையுமே எனது சொத்து. வீடோ ஏகவெளி என்றெண்ணி யான் துறவு பூண்டேன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அந்த நிலைக்கு ஒவ்வொரு மனிதரும் வரணும். அதை உணர்த்துறது தானே இந்த வேதாத்திரியம். சேலத்துல மாயம்மா சமாதியில ஒரு வரிகள் எழுதி இருந்துச்சு. நினைப்பற்று நினைப்பற்றி நீயாகி நில். இந்த 3 வார்த்தைகளுக்குள்ள அத்தனை சூட்சுமமும் அடங்கி இருக்கிறத பார்க்க முடிஞ்சதுங்க. சும்மா லேசான வரின்னு சொல்லி அந்த கண்கள்ல பட்டது. ஆனா அதுல எவ்வளவு அர்த்தங்கள் உள்ள அடங்கி இருக்குது பாருங்க. நினைப்பற்று. எந்த நினைப்புமே வேண்டாம். உன்னை நீ பிடிச்சுக்கோ. நினைப்பற்றி நீயாகி நில். அப்போ இந்த இறைநிலை சரித்திரத்துல, இந்த மனித பரிணாம வளர்ச்சியில அந்த ஒவ்வொரு மனிதர்களும் ஆழ்ந்து ஆராய்ந்து எடுக்க வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது, உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னன்னு பார்த்தா உண்மையான துறவு. இந்த உண்மை துறவு எங்க இருக்கணுங்க? நமக்குள்ள இருக்கணுங்க. இன்னைக்கு அது வேணும் இது வேணும்னு பிடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் பாத்தீங்களா? அந்த பிடிப்புகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தளர்வு பண்ணணும். ஏன்னா என்னைக்கோ ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போக போறோம். அது கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு அந்த தெளிவு நிலையில மனது களங்கம் இல்லாம அந்த உண்மை நிலையோட வாழ பழகிக்கணுங்க. சாமிஜி ஒரு குரு இருக்கிறாருங்க. அவரு ஆசிரமத்துல மிக எல்லாத்துக்கும் போதனை பண்ணிட்டு இருக்கிறார். இத உணர்ந்தவரு ஒரு வேற இடத்துல இருந்து ஒரு இன்னொரு குரு இவரை வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ ஒரு ஓலை செய்தி அனுப்புறாருங்க. ஓலை செய்தியில நான் இன்று இரவு 12 மணிக்கு அந்த ரயில்ல வர்றேன். என்னை வந்து கூட்டிட்டு போறதுக்கு உங்ககிட்ட யாராவது சும்மா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க இருந்தாங்கன்னா வந்து கூட்டிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓலைச்சுவடியில எழுதி இருக்கு. அத பாக்குறாரு. ஓலை சுவடியில அவர் அனுப்புன ஒரு கடிதத்துல எழுதி இருக்குதான். அப்போ அத பாக்குறாரு. இந்த ஹம்சர் குரு என்ன பண்றாருன்னா, அந்த இரவு 12 மணிக்கு குதிரை வண்டி எடுத்துட்டு போய் ரயில் நிலையத்துக்கு போய் நிக்கிறாரு. அந்த மகான் இன்னொரு மகானும் வந்து இறங்குறாரு. உடனே ஓடி போய் அவர் கொண்டு வந்த பெட்டியை வாங்கிக்கிறாரு. குதிரை வண்டிய எடுத்து அந்த குதிரை வண்டி மேல ஏறி உட்கார வைக்கிறாரு. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஏதோ நம்மள அழைச்சிட்டு போக வந்த ஒரு பணியாள், ஒரு சீடர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர ரொம்ப ஒரு அவமரியாதை பண்றாரு. இந்த பொட்டியை தூக்கி மேல வையி, வண்டியை கொண்டு வந்து இங்க நிறுத்து. அப்ப குதிரை வண்டியில ஏறி உட்கார்ந்ததும்
நீயும் நானும் சரி சமமா உட்கார்ந்தா நல்லா இருக்காது. நீ இறங்கி குதிரைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு போ. நான் தான் மேல உட்கார்ந்திருப்பேன். அப்படிங்கிற செருக்கோட வர்றாராம். அப்ப அவரு எல்லாத்துக்குமே பணிஞ்சு வந்து ஆசிரமத்துல அவர் தங்குறதுக்கு தேவையானது எல்லாம் குடுத்துட்டு, நீங்க தூங்குங்க. காலையில 7 மணிக்கு ஆசனத்துல வந்து உட்காருவாரு. நீங்க இந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அவரு போயிர்றாரு. அடுத்த நாள் காலையில 7 மணிக்கு வந்து பார்க்கிறப்போ, இரவு யாரு சீடரா வந்து தனக்கு வேலை செஞ்சாங்களோ, அவரே அந்த ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கிறாரு. உடனே போயி, "இறங்கு நீ நீ எதுக்குப்பா வந்து உட்கார்ற? அவரு மகான் வந்து உட்காரக்கூடிய இடம்." அப்படின்னு சொல்றப்போ, அந்த உடனே இருந்த சீடர்கள்லாம் சொன்னாராம், "இவரு தான் மகான். அப்படி இந்த ஆசிரமத்தினுடைய மகான் இவரு தான்." அப்படிங்கிறப்போ, அப்படியே கண்கலங்கி நின்னாராம். "குருவே, உங்கள பார்க்கணும். உங்களுடைய நிகழ்வுகள் அத்தனையும் நானு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நேர்ல வந்து பார்க்கணும்." அப்படிங்கிறப்ப தான் இந்த உண்மை தெரிஞ்சது. உண்மையான குரு, உண்மையான மகான் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் பார்த்தேன். நேத்து நீங்க வேற யாராவது அனுப்பிச்சிருக்கலாம்ல. நீங்களே எதுக்கு வந்தீங்க? அப்படின்னு கேட்கிறப்போ, நீங்க அந்த கடிதத்துல கீழ எழுதியிருந்தீங்க. யாராவது சும்மா இருந்தா அவங்கள வர சொல்லணும்னு எழுதியிருந்தீங்க. எல்லாருமே சீடர்கள் அத்தன பேரும் இந்த ஆசிரமத்த பராமரிக்கிறது, எல்லா வேலையும் செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. அயதியில தூங்கிட்டு இருந்தாங்க. நான் ஒருத்தன் மட்டும் தான் தூக்கம் வராம சும்மா சுத்திக்கிட்டு இருந்தேன். அதனால நானே வண்டி எடுத்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். சரி அப்பவாவது நான் தான் குருன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறப்போ, உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியம் இல்லாம போயிருமேன்னு சொல்லி தான் அந்த கூட நான் சொல்லல அப்படின்னாராம். இதுதாங்க எந்த இடத்துலயுமே அந்த செருக்கு அப்படிங்கிறது இல்லாம வாழ்க்கைய உண்மையா எந்த ஒரு உயிர்களிடத்திலும் அன்பு கொண்டு, அரவணைத்து, இன்சொல் பேசி, உயிரையும், அறிவையும் அறியக்கூடிய நற்பணியைச் செய்வோம் சமுதாயத் தொண்டாய். இந்த உண்மையான துறவு எல்லா மனிதர்களுக்குள்ளும் வர வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறையருளும், குருவருளும் அருள் புரியட்டும், துணை புரியட்டும் என்று சொல்லி, இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் நார்வே ஸ்கை மன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள், மன்ற அன்பர்கள், இந்த இணைப்பில கலந்து கொண்டவங்க. அம்மா நேத்து கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, உமாமா எல்லாத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.